திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகளில் எதையுமே முழுமையாக நிறைவேற்றல. 90% வாக்குறுதிகளை தொடாமையே வச்சிருக்காங்க. அதில் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் எல்லாருக்கும் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுக்கவே கிடையாது. 1.5 வருஷத்துக்கு மேலே கொடுக்காம இருந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துட்டாங்க. திமுக பண்ற தவறுகள், அதாவது ஒரு அமைச்சர் பேசுறாரு, கவர்மெண்ட் பஸ்ல இலவச பயணம் ஏழை மக்களுக்கு பெண்களுக்கு கொடுத்துட்டு நீ ஓசிட்டு தான் போறேன்னு ஒரு அமைச்சர் திட்டினார்னா மக்களுக்கு ஒரு ரோஷம் இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் உலகத்திலேயே ரோஷம் மிக்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான். அப்போ நீங்க இலவச பயணத்தை கவர்மெண்ட் பஸ்ல இலவச பயணத்தை கொடுத்து அமைச்சரே இலவசமாக தான் சம்பளம் வாங்கிட்டு இலவச வீட்டில் இருக்காரு, இலவசமா கார்ல போயிட்டு இருக்காரு. திமுக எப்பவுமே ஒரு தேர்தலில் ஜெயிச்சுன்னா அடுத்த தேர்தலில் ஜெயிக்காது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கே ஒரு குணம் இருக்குது, அராஜக குணம் இருக்குது. திமுக குற்றம் ரவுடிசம் அதிகரிக்கும், குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. அதுவும் நடந்திருக்கு. திமுக நிர்வாகி RS பாரதி நீதிபதிகளுக்கே நீதிபதி பதவிங்கிறது SC பட்டியலின மக்கள் நாங்கள் போட்ட பிச்சைங்கிறாரு. இதெல்லாம் அப்புறம் திமுகவுக்கு எதிரான மனநிலையை வாக்காளர்கள் உருவாக்காம வேற என்ன நிலையை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபேஸ்புக்கில் ஏதாவது விமர்சனம் பண்ணி திமுக விமர்சனம் பண்ணி எழுதினாலும் யூடியூப்ல பேஜுக்கு போகிறவங்க மேலே கேஸ் போட்டு நைட் 2 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தலோட முதலமைச்சர் கூட்டு மீட் பண்ணுறாரு, முதலமைச்சரோட மகன் கூட்டு மீட் பண்ணுறாரு. எஸ், அது இல்லை எப்போ நடந்துட்டு எப்போ நடந்துருக்கு அப்புறம் இவங்க மீட் பண்ணாங்கன்ற மாதிரி பேசுறீங்க. கவர்மெண்ட் தெரியலன்னு சொன்னா எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? போலீஸ் டிஜிபி தெரியலன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? போலீஸ் எதுக்கு இருக்காங்க? அப்புறம் தப்பு ஒருத்தர் தொடர் குற்றவாளியா இருக்கா, குற்றவாளி யாருன்னே தெரியாம போலீஸை கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே ஃபெயிலியர். 3வது முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுனால் நமக்கு ஏதாவது நம்ம அரெஸ்ட் பண்ணுவாங்களோ, பிடிச்சி உள்ள போட்டுருவாங்களோன்னு ஒரு அச்சத்துல அந்த வழக்குல பிரச்சனையாகும் சொல்லிட்டு அவருக்காக கட்சியை விட்டு கொடுக்கிறார். இதுதான் அன்புமணி ராமதாஸோட நிலை. ஆனா இதுக்கு கட்சியை விட்டு கொடுத்ததுனாலதான் பாஜக ஓட போய் இருக்காரு. திமுகவை எதிர்க்கணும், திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும், அந்த கட்சி பண்ற தவறுகளை சரி பண்ணணும்னா அதிமுகவுக்கு தான் வாக்களிக்கணும்ட்டு ஒரு 1 இயரும் இன்னைக்கு அவங்களோட மனநிலை அப்படிதான் இருக்கு. ஸோ 1 இயர்களே நிறைய பேர் அதிமுக கட்சிக்கு தான் வாக்களிக்க போறாங்க. இது அதிமுகவோட வாக்கு சதவீதத்தை மீண்டும் அதிகமாக்கும் அப்படிங்கிறத எனக்கு என்னோட பார்வையில் தெரியுது. எனக்கு ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு LDR அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கிலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அதிமுகவினுடைய இந்த கூட்டணி தொடர்பான விவகாரம், ஏன்னா இன்னைக்கு எல்லா கட்சிகளும் தன்னுடைய பலம் வாய்ந்த கூட்டணியாக இன்னைக்கு மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக திமுக, இன்னொரு பக்கம் பாஜகவும் இன்னைக்கு ஏறத்தாழ பாமகவோட கூட்டணி உறுதியாகிருச்சு. 10 தொகுதிகளை ஒதுக்கிட்டதாகவும் தகவல். இந்த நேரத்தில் அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸை கிரியேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாறிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இன்னைக்கு இன்னொரு பக்கம் அதிமுக தனித்து விடப்படுகிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டணி தொடர்பான விவகாரங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதிமுக தனித்து விடப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை பொய் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. இதில் என்னன்னா, திமுக தொடக்கத்திலிருந்தே கூட்டணி இல்லாமல் ஒரு நாளும் ஜெயிச்சது கிடையாது. ஆனால் அதிமுக கூட்டணியே இல்லாமல் ஜெயிச்சு காட்டின ஒரு கட்சி. ஸோ அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க். எப்போ எம்ஜிஆர் திமுக ஒரு தீய சக்தின்னு புரிஞ்சுட்டு வெளியில் அதிமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்தாரோ அப்போ இருந்தே திமுகவுக்கு எதிரான வாக்கு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு இருந்துட்டு இருக்கு. அதிமுகவோட வாக்கு வங்கி திமுகவோட வாக்கு வங்கியை விட, திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்த வாக்கு வங்கியை விட பெரிய வாக்கு வங்கியாக தான் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஸோ கூட்டணிங்கிறது அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை. வெற்றிக்கு நான் சொல்கிறேன். வெற்றிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எக்ஸாமினரில் கூட 35 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 50 மார்க் எடுக்கணும், 70 மார்க் எடுக்கணும், 90 மார்க் எடுக்கணுங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்கிற மாதிரி வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறதுல கூட்டணிங்கிறது அதிமுகவுக்கு தேவையே ஒழிய வெற்றி பெறுவதற்கு கூட்டணி இல்லாமை கூட வெற்றி பெறும். அதுலேயும் 2021 தேர்தலில் நிரூபிச்சிருக்கு. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய பலம் அப்படின்றத அவங்க கட்சியுடைய சின்னம் இன்றைக்கி கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் ஏறத்தாழ கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. OPS இனிமேல் சின்னத்தையும் கட்சியினுடைய பேரையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் இது ஒரு சரியான வாய்ப்பாக அதிமுக பயன்படுத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில்
மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது சின்னம் பேரை பயன்படுத்தல, கரை வேஷ்டி கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஓபிஎஸ்க்கு. ஆமாம், ஓபிஎஸ் வந்து கனவு கண்டுட்டுக்கலாம் அவருக்கு, அதை தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போ 2019 வந்து மிகப்பெரிய மோடி எதிர்ப்பலைங்கிறது தமிழ்நாட்டில் இருந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதை தாண்டி வந்து 8 வழிச்சாலைங்கிற ஒரு பிரச்சனை, அப்புறம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனை, ஒரு லேடி வந்து ஸ்கூட்டரில் போகும்போது ஒரு பேனர், ஏடிஎம்கே பேனர் விழுந்து உயிரிழந்துட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பெரிய அளவில் மாநில அளவில் திமுக எடுத்துகிட்டு போனதுனால தான் அந்த மோடி எதிர்ப்பலை ஒன்று, அப்புறம் லோக்கல் பிரச்சனைகளை வந்து பெரிய அளவில் திமுக எடுத்துகிட்டு போனதுனால தான் அதிமுகவோட வாக்கு சரிந்தது. அதே நேரம் 2021 வரும்போது அவங்க அந்த சரிந்திருந்த வாக்குகளை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இது வந்து 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி தாண்டி திமுகவோட 3% வாக்கு கம்மியாக வாங்கியிருக்காங்க. திமுக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, 200 அதாவது அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக ஜெயிச்சு 10% 15% அதிமுகவை விட வாக்கு வாங்கி ஜெயிச்சிருந்தா தான் அது வெற்றி. இப்போ திமுகவுக்கு 2021 கிடைச்சது வெற்றியே கிடையாது. என்னை பொறுத்தளவு 2021 அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி, அத்தனை திமுகவோட பிரச்சாரங்களை தாண்டி இவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க, இவ்வளவு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து அதிமுகவோட மிகப்பெரிய வெற்றியை தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆக போகுது. இந்த 3 வருட திமுகவினுடைய ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தி இருக்கு. அது வந்து தங்களுக்கு சாதகமாக, அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். கண்டிப்பா. ஏன்னா திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகளில் எதையுமே முழுமையாக நிறைவேற்றல. 90% வாக்குறுதிகளை தொடாமையே வச்சிருக்காங்க. அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், எல்லாருக்கும் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுக்கவே கிடையாது. 1.5 வருஷத்துக்கு மேலே கொடுக்காம இருந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எந்த வாக்குறுதியுமே வந்து முழுமையாக நிறைவேற்றலைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுலேயே வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அலை வந்து மக்கள்கிட்ட உருவாயிருக்கு. இதை தாண்டி திமுக பண்ணுற தவறுகள், அதாவது ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, கவர்மெண்ட் பஸ்ஸில் இலவச பயணம் ஏழை மக்களுக்கு, பெண்களுக்கு கொடுத்துட்டு நீ ஓசியில் தான் போறேன்னு ஒரு அமைச்சர் திட்டினார்னா, அப்புறம் மக்களுக்கு ஒரு ரோஷம் இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் உலகத்திலேயே ரோஷம் மிக்க மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான். அப்போ நீங்க இலவச பயணத்தை கவர்மெண்ட் பஸ்ல இலவச பயணத்தை கொடுத்து, அமைச்சரே இலவசமாக தான் சம்பளம் வாங்கிட்டு இலவச வீட்டில் இருக்காரு, இலவசமா கார்ல போயிட்டு இருக்காரு. அப்போ மக்களை வந்து இலவசமா ஓசி பயணம் போறேன்னு சொல்லி கேட்டால் மக்களுக்கு எப்படி இருக்கு அந்த உணர்ச்சி? ஸோ மக்கள் வந்து ரோஷம் மிக்கவர்கள். அந்த ஒரு கேள்வியே வந்து திமுகவுக்கு நம்ம வாக்கு அளிக்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட உருவாக்கி இருக்கு. இன்னொன்று வந்து பட்டியலினத்தை தரக்குறவே பேசுற வகையில் எஸ்சி தயாநிதின்னு கேட்கிறார் ஒரு அமைச்சர். தயாநிதி மாறன் என்ன கேட்கிறாரு, நாங்கள் அவரும் பட்டியலின மக்களை வந்து ஒரு தரக்குறைவான நிலைக்கு கொண்டு வர்றாரு. ஸோ திமுக வந்து இன்னொருத்தர் திமுக நிர்வாகி RS பாரதி நீதிபதிகளுக்கே வந்து நீதிபதி பதவிங்கிறது எஸ்சி பட்டியலின மக்கள் நாங்கள் போட்ட பிச்சைங்கிறாரு. இதெல்லாம் வந்து அப்புறம் திமுகவுக்கு எதிரான மனநிலையை வந்து வாக்காளர்கிட்ட உருவாக்காம வேற என்ன நிலை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த விஷயங்கள்லாம் வந்து தேர்தல் வாக்கு அரசியல் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா? ஏன்னா இந்த பேச்சுகள் அப்படின்னா ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் வந்து வாக்கா மாறும் அப்படின்ட்டு எந்த விதத்தில் நம்புறேன்? எல்லா முறையும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். திமுக வந்து எப்பவுமே ஒரு தேர்தலில் ஜெயிச்சுன்னா அடுத்த தேர்தலில் ஜெயிக்காது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கே ஒரு குணம் இருக்குது, அராஜக குணம் இருக்குது. திமுக வந்து குற்றம், ரவுடியசம் அதிகரிக்கும், குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. அதுவும் நடந்திருக்கு. இப்போது நீங்கள் வந்து இப்போ சாத்தான்குளம் சம்பவத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு அப்பா மகனை அடிச்சு கொண்டாங்கிறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. திமுக வந்து பின்னாடி எத்தனை பேர் லாக்அப் டெத் இருக்குது. சாதாரணமாக ஒரு பீச்சில் போயிட்டு இருந்து ஒரு பையனை பிடிச்சிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சு கொண்டாங்க. முதலமைச்சர் சட்டமன்றத்திலே வந்து பொய் பேசுகிற அளவுக்கு அது நிலைமை போயிருக்கு. அது மாதிரி எத்தனை பேர் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கொண்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல்கள் தான். அதை தாண்டி ஃபேஸ்புக்கில் ஏதாவது விமர்சனம் பண்ணி திமுக விமர்சனம் பண்ணி எழுதினாலும் யூடியூப்பில் பேசிட்டு போகிறவங்க மேலே கேஸ் போட்டு நைட் 2 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்துறோன்னு முதலமைச்சர் கூட்டு மீட் பண்ணுறாரு, முதலமைச்சரோட மகன் கூட்டு மீட் பண்ணுறாரு. எஸ், அது இல்லை, எப்போ நடந்துட்டு எப்போ அப்படி கிடையாது. போதைப் பொருள் அதாவது குற்றமா தொடர்ந்து குற்றம் பண்ணிட்டு இருக்காரு. அதைத்தான் நான் சொல்றேன். எனக்கும் உங்களுக்கும் இப்போ நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல குடியிருக்கிறோம், நமக்கு தப்பு செய்யறான்னு எனக்கும் உங்களுக்கு தெரியலன்னா அது நம்ம தெரியாதுன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் தெரியலன்னு சொல்ல எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அது போலீஸ் டிஜிபி தெரியலன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? போலீஸ் எதுக்கு இருக்காங்க? அப்புறம் தப்பு ஒருத்தர் தொடர் குற்றவாளியா இருக்கா, குற்றவாளி யாருன்னே தெரியாம போலீஸை கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே ஃபெயிலர். அரசோட ஃபெயிலர், திமுக அரசோட ஃபெயிலர் இருக்குது.
திமுக அரசு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி டெல்லி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும், இல்லை இன்டர்நேஷனல் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு யார் குற்றவாளினே தெரியாம முதலமைச்சர் கூப்பிட்டு செக் வாங்குறாரு, டொனேஷன் வாங்குறாரு, கவர்மெண்ட்டுக்கு ஒரு பணம் கொடுக்குறாரு, போலீஸுக்கு சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஒரு குற்றவாளி கிட்ட போய் எப்படி வாங்க முடியும் நீங்க? புரியுது உங்களுக்கு? இப்ப நம்ம 2 பேரும் பழகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு குற்றம் பண்ணிட்டு வந்துட்டு போது உங்களுக்கு தெரியாது. ஆனா நான் குற்றம் பண்ணிட்டு உங்க கூட பழகிட்டு இருக்கும் போது நீங்க தனி நபரோ உங்களுக்கு தெரியலனா கூட ஏத்துக்கலாம். போலீஸ்க்கே தெரியலனா அப்புறம் அது என்ன போலீஸ்? அது குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத போலீஸ் எனக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? அதாவது ஒரு இவங்க இருக்காங்க, யாருன்னா கூலிப்படை வந்து குற்றம் எங்க ஆரம்பிக்கும்னா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கொலை பண்ண விரும்புவாரு, அவர் நேரா போய் கொலை பண்ண முடியாததுக்காக கூலிப்படைக்கு பணம் கொடுத்து கொலை பண்ணு நினைப்பாரு. பட் ஆரிஜின் ஆஃப் கிரைம் வந்து அந்த ஒருத்தர் கொலை பண்ணி நினைக்கிறது, அப்பதான் ஆரிஜின் ஆஃப் கிரைம். ஆமா, அவர் வந்து ஒரு கூலிப்படைக்கு பணம் கொடுப்பாரு, அந்த கூலிப்படை போய் இன்னொருத்தருக்கு வெட்டி கொள்ளுவாங்க. வெட்டி கொன்ன பின்னாடிதான் போலீஸ் தெரிய வருது. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியலைங்கிறது கூட ஏத்துக்கலாம். பட் முதலமைச்சர் கூட போய் பழகிறவ ஏற்கனவே வந்து ட்ரக் மாஃபியா இன்டர்நேஷனல் கிரிமினல் இருக்கிறவ ஒரு முதலமைச்சர் கூட போய் பழகிறாங்கிறது வந்து எப்படி ஏத்துக்க முடியும் நம்ம? அது திமுக நிர்வாகி பதவி பேர் கொடுத்துருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் போய் நீங்க செக் பண்ண முடியாது. பட் உங்க வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு சேர்த்துட்டீங்கன்னா அவர் எப்படிங்கிறது நீங்க அவரோட பேக்ரவுண்ட் பாப்பீங்களா இல்லையா? நீங்க அதை கூட நீங்க பார்க்காம வேலைக்கு சேர்த்துனீங்க, அப்புறம் அது தனி மனிதர் செஞ்சா கூட எடுத்துக்கலாம், தெரியலன்ட்டு. கவர்மெண்ட்டே படுது, போலீஸே படுதுங்கிறது எப்படி எடுத்துக்க முடியும்? நம்ம போலீஸ் எப்படி நான் நம்ப முடியும்? இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 3 வருடங்களாகவே இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தை நடத்திருக்கிறாரு ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லி இல்ல. அப்போ இங்க என்சிபி வந்து கையில் எடுக்கிறதே வந்து சர்வதேச அளவுல இதை வந்து அலர்ட் பண்ண பொழுதுதான் என்சிபி கையில் எடுக்கிறாங்க. இது தொடர்பாக விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அங்க கைது நடவடிக்கை அப்படிங்கிறது டெல்லியிலேருந்து தொடங்குது. இப்போ இந்த 3 வருடங்களாக டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக தானே இது போயிருக்கணும், இதை தாண்டி போயிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அதிகாரிகளும் உங்க தொடர்பில் இருக்கிறது தானே. அதுதான் நான் முதலே சொன்னேன். நீங்க ஆரிஜின் ஆஃப் கிரைம்ங்கிறது ஒரு இடம். ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கொலை பண்ண விரும்புறாரு, அவர்னால நேராக போய் கொலை பண்ண முடியாததுக்காக ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் ஏற்பாடு பண்றாரு. அந்த கில்லருக்கு பணம் கொடுத்து அவர் போய் கொலை பண்ண வைக்கிறார். கொலை பண்ணி பின்னாடி தான் போலீஸ் கண்டுபிடிக்குது. ஆரிஜின் ஆஃப் த கிரைம் வந்து கொலை பண்ண ஒரு விரும்புறதுக்கு தான் ஆரிஜின் ஆஃப் கிரைம். அதுதான் இந்த டெல்லியில் ஒரு போதைப் பொருள் கடத்தல். இந்த போதைப் பொருள் தலைவர் நீங்க என்னன்னா, எங்கேயோ ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையிலோ கிழக்கு தொடர்ச்சி மலையோ, ஃபார் எக்ஸாம்பிள் கொடைக்கானல்லையோ அல்லது வால்பாறையிலையோ இன்டீரியர் மலைப்பகுதியில் கஞ்சா விளைவிப்பாங்க. அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது நடைமுறையில் வாய்ப்பு கிடையாது. பட் அந்த கஞ்சா வந்து எங்க புழக்கத்தில் வருதுங்கிற போது அதுக்கு ஒருத்தர் கஞ்சா குடிச்சு ஏதோ ஒரு கிரைம் பண்ணும்போது போலீஸ்க்கு அது தெரிய வரும். அவனை பிடிச்சி விசாரிச்சு அவன் யார்கிட்ட கஞ்சா வாங்கினா, அவன் யார்கிட்ட வாங்கினான்னு போகும்போது கொஞ்சம் உற்பத்தி ஆகிற இடந்துருக்கு. ஸோ என்சிபி பண்ணின தப்பு நம்ம எடுத்துக்க முடியாது. அவன் டெல்லியிலேருந்து இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, எல்லா தொழில் நிறுவனத்தையும் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது. காய்கறி ஏற்றிட்டு போகிற டெம்போலையோ லாரிலையோ இடையில ஒரு போதைப் பொருள் வச்சுருந்தா நீங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு டெஸ்ட் இது பண்ண முடியாது. பட் அது எங்கே கன்சியூம் ஆகுதுங்கும் போது அந்த கன்சியூம் பண்ணுறவன் வந்து போலீஸ் ஒரு கிரைம்ல மாட்டும் போதுதான் அவன் மூலமா தான் அந்த ஆரிஜின் தெரிய வரும். அது மாதிரி இன்டர்நேஷனல் இந்த ட்ரக் மாஃபியாவில் கடத்தும் போது ஆஸ்திரேலியாவிலையோ நியூசிலாண்ட்லயோ போய் ஒரு குற்றவாளி ஒருத்தர் போதைப் பொருளை விற்று அது மூலமா ஒருத்தர் பாதிக்கப்பட்ட போது அது போலீஸ் தெரிஞ்சு அவங்க தான் ஆரிஜின் ஆஃப் கிரைம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆரிஜின் ஆஃப் கிரைம்ங்கிறது எப்பவுமே வந்து அது நடைமுறையில் அதை கண்டுபிடிக்கிறது சாத்தியம் கிடையாது. ஸோ ஆனா அந்த குற்றம் பண்றவன் என் கூட வந்திருக்கிறாங்கிறது நான் எப்படி, அதாவது நீங்க ஆரிஜின் ஆஃப் கிரைம் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது ஒண்ணு. பட் அவங்க குற்றவாளி நம்பி என் கூட கூப்பிட்டு உட்கார வச்சுக்கும் போது நான் தனி மனிதனா கூட ஏத்துக்கலாம் நீங்க. பட் போலீஸே கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுங்கிறது எப்படிங்க நீங்க ஏத்துக்க முடியும்? இப்போ இந்த விவகாரத்தோட இப்போ அதிமுகவினுடைய இந்த கூட்டணி தொடர்பான ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட இன்னைக்கு பாமகவினுடைய இந்த அரசியல் நிலைப்பாடு அப்படின்றத எப்படி பார்க்குறேன்? ஏன்னா கடைசி நேரம் வரைக்கும் இன்னைக்கு வந்து பாஜகவா அல்லது அதிமுகவா எந்த கூட்டணியில் போக போகுது அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் செய்திகள் வந்து பிரேக்கிங் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இறுதியாக பாஜக பக்கம் பாமக வந்து தாவி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க பாமகனுடைய இந்த அரசியல் நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாட்டாளி மக்களை பொறுத்தவரை ஐயா ராமதாஸோட விருப்பம் என்னன்னா கட்சியை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறது. அவர் ஐயாவோட மகன் அன்புமணி, டாக்டர் அன்புமணி ராமதாஸோட விருப்பம் என்ன, அவர் பாதுகாப்புக்குங்கிறது. ரெண்டுக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐயா வந்து கட்சியை வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த அடிப்படையில் அதிமுகவோட கூட்டணி போகணும் அப்படிங்கிறத ஒரு விருப்பமா அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கேஸை போட்டு மிரட்டினோடனே அவர் என்ன பண்றாரு, அவர் பயந்துக்கிறாரு. 3வது முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுனால் நமக்கு ஏதாவது நம்ம அரெஸ்ட் பண்ணுவாங்களோ பிடிச்சி உள்ள போட்டுருவாங்களோன்னு ஒரு அச்சத்துல அந்த வழக்குல பிரச்சனையாகும் சொல்லிட்டு அவருக்காக கட்சியை விட்டு கொடுக்கிறார். இதுதான் அன்புமணி ராமதாஸோட நிலை. ஆனா இதுக்கு கட்சியை விட்டு கொடுத்ததுனாலதான் பாஜக கூட போய் சேர்ந்திருக்காரு. கட்சியை வளர்க்கணும்னு அதிமுக கூட போகணுங்கிறது ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அவர் மட்டும் இல்ல, கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்களோட விருப்பம் அதிமுக கூட போகணுங்கிறது தான். ஆனா அன்புமணி ராமதாஸ் வந்து அவரோட தனிப்பட்ட சுய நன்மைக்காக கட்சியை விட்டு கொடுத்து அதை கொண்டு பாஜக சேர்த்திருக்காரு. இதுக்கு பாமகவிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. பாமக தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கே வந்து
அதிமுகவுக்கு வாக்களிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா திமுகவோட கொடூரமான அராஜகங்களை அதை ஒழிக்கணும்னா திமுகவுக்கான வலுவான எதிர்ப்பை பதிவு செய்யணும். அதுக்கு போய் நம்ம சீமானுக்கோ அல்லது பாஜகவுக்கோ இப்போ வாக்களிக்கிறது மூலமா அந்த கட்சிகள் ஜெயிக்க போறதில்லை. இப்போ சீமான் அவர்கள் ஒரு வாக்கு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வந்துட்டு ஒரு படிப்படி. அது வேற. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி கிடையாது. இந்திய அளவில் இருக்கிற பாஜகவில் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக டிஃப்ரெண்டான ஒரு பாஜக. தமிழ்நாட்டில் நோட்டா கட்சி தான், அது வாக்கு வங்கி கிடையாது. ஸோ பாஜகவுக்கு போய் வாக்களித்தோம்னா அது மூலம் எந்த பயனும் கிடைக்க போறதில்லை. சீமானுக்கு போய் வாக்களிக்கிறது மூலமா எந்த பயனும் கிடைக்க போறதில்லை. திமுகவை எதிர்க்கணும், திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும், அந்த கட்சி பண்ற தவறுகளை சரி பண்ணணும்னா அதிமுகவுக்கு தான் வாக்களிக்கணும்ட்டு ஒரு வன்னியரும் இன்னைக்கு அவங்களோட மனநிலை அப்படிதான் இருக்கு. ஸோ வன்னியர்களே வந்து நிறைய பேர் அதிமுகவுக்கு தான் சாதகமாக தான், அதிமுக கட்சிக்கு தான் வாக்களிக்க போறாங்க. இது அதிமுகவோட வாக்கு சதவீதத்தை மீண்டும் அதிகமாக்கும் அப்படிங்கிறத வந்து என்னோட பார்வையில் தெரியுது எனக்கு. ஓகே, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாமகவினுடைய நிலைப்பாடை நீங்கள் சொல்கிறது மாதிரி அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்களா? தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு யாருக்குமே பிடிக்கலைங்க. இதுக்கு யார் ஒரே ஒருத்தருக்கு தான் இது பிடிச்சிருக்கு. பாஜகவோட கூட்டணி வச்சது ஒரே ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு. அவர் யாருன்னு அன்புமணி ராமதாஸ். அவரு வந்து தன் மீது எந்த ஒரு விவகாரம் வரக்கூடாது, வழக்குகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தன் நலத்துக்காக, அவரோட தனிப்பட்ட நலத்துக்காக பாமகங்கிற ஒரு கட்சியை கொண்டு போய் பாஜக அடகு வச்சிருக்காரு. இதுதான் நான் வந்து தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு. இப்போ உலக தமிழர் செம்மொழி மாநாடு அது வந்து திமுக சார்பில் அடுத்த வருடம் ஜூன் மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாடை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய அறிவிப்பு, ஏன்னா செம்மொழி மாநாடு அப்படின்றது திமுகவினுடைய ஒவ்வொரு வருடமும் வந்து நடத்துவாங்க. சில ஆண்டுகள், இப்போ 2 ஆண்டுகள் நடத்தலைன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் இப்போ 2025 ஜூன் மாதம் நடத்துகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழை பொறுத்தளவில் தமிழுக்கு திமுகங்கிற ஒரு கட்சி, குறிப்பாக சொல்ல போனால் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து தமிழ் அப்புறம் சமூக நீதி இந்த 2 வேர்டை வச்சு தான் அவர் வளர்ந்தார். அவரோட கட்சியை வளர்த்தது எல்லாமே 2 வேர்டு. ஒன்று தமிழ், இன்னொன்று வந்து சமூக நீதி. தமிழ் சமூக நீதினு வச்சு வளரும்போது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. இலங்கை தமிழர் ஆரம்பிச்சது. அவர் தான் வந்து வருஷம் ஃபுல்லாக ஒரு இடத்துல 2 வருஷத்துக்கு ஒரு டைம் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து உலகத்தமிழ் மாநாடு நடத்திட்டு இருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஒரு டைம் அதிமுக ஆதரவோடு நடந்தது. அதுக்கடுத்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 1995 செல்வி ஜெயலலிதா அவர்களோட ஆதரவோட உலக தமிழ் மாநாடு நடந்தது. அண்ணாதுரை முதலமைச்சர் இருக்கும்போது திமுகவே நடத்தியிருக்கு அந்த மாநாடு. திமுகவோட ஆதரவில் அந்த மாநாடு நடந்திருக்கு. ஆனால் வந்து 2006 to 2011 பீரியடில் ஐயா கருணாநிதி கிட்ட போய் திமுக இருக்கிற முக்கிய புள்ளிகள் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. நம்ம வந்து தமிழ் சமூக நீதிக்கு 2 வேர்டு வச்சுதான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். ஆனால் எம்ஜிஆர் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி அந்த அமைப்போட மாநாட்டை நடத்திட்டாரு. அதே மாதிரி ஜெயலலிதா பீரியட்லையும் நடத்திட்டாரு. உங்களோட பீரியட்லையும் நம்ம நடத்தணும் அப்படிங்கும்போது கருணாநிதி வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தை கேட்காமையே உலகத்தமிழ் மாநாட்டை நான் நடத்தவும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார். சட்டமன்றத்திலே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் அந்த அறிவிப்புக்கு வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் ஒத்துக்கல. நாங்கள் வந்து வரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நிறைய காரணங்களுக்கு நம்ம தனியாக ஒரு நாள் பேசுவோம். அப்போ ஒத்துக்கலையும் போது இவர் அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம பண்ண மாட்டோம்னா அது பெரிய கேவலமான ஒரு நிலைமை கொண்டு வந்து விடுங்கிறதுக்காக செம்மொழி மாநாடுன்னு இவர் தனியாக ஒன்று நடத்திட்டார். இதில் வந்து உலகத்தமிழ் சங்கம்னு ஒன்று இருக்குது. அது வந்து எம்ஜிஆர் 1986 எம்ஜிஆர் மதுரையில் வந்து தொடங்கி வச்சாரு. அதுக்கு நிதி ஒதுக்கீடெல்லாம் இல்லாதனால அது அப்படியே பெண்டிங்லேருந்து 2012 செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது 100 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி அந்த உலகத்தமிழ் சங்கத்தை மதுரையில் செயல்படுத்தினாங்க. தமிழ் அப்படிங்கிற சொல்ல வச்சுட்டு வளர்ந்த திமுக தமிழுக்கு பண்ணினதை விட 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக அதிமுக தமிழ் மொழிக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. செம்மொழி மாநாடுங்கிறதே வந்து திமுகவோட மிகப்பெரிய தோல்வியை மறைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு அப்படிங்கிறது அதுதான் வந்து வெளிப்படையான உண்மை. இதை தாண்டி திமுக வந்து சுயமரியாதை, சமூக நீதி இந்த மாதிரி சொற்களை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்களே கிடையாது. சுயமரியாதைங்கிறது தமிழ், அதாவது தன்மானம்ங்கிறது கூட எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு. பட் சுயமரியாதை இது தமிழா இல்லையான்னு தெரியாமே இவங்க பேசிட்டு இருக்காங்க. கடைசியில் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க பேசுறதே டெய்லி வந்து 3/4 ஹிந்தி பேசிட்டு ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரு விளம்பரம் பண்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட அறியாமையா அல்லது தெரிஞ்சே செய்யறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா சொல்ல சுயமரியாதை அப்படின்ற வார்த்தை புழக்கத்தில் இருக்கிறது அதிகமா தமிழ்லே பயன்படுத்த சொல்றாரு. நீங்க அதாவது தனித்தமிழ் இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பத்தில் எடுத்தாங்க. எதுக்காக அது ஒன்று எடுத்தாங்கன்னா உலகத்திலேயே வந்து தமிழ் மொழி தான் வேற எந்த மொழியில் இருக்கிற சொற்களையும் கடன் வாங்காம
வேற எந்த மொழியோட தன்மைகளையும் கடன் வாங்காம தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழிங்கிறது கண்டுபிடிச்சப்ப கன்னி தமிழ்னு ஒரு பேர் வச்சாங்க. ஆனா கன்னிங்கிற ஒரு வேர்டு சமஸ்கிருத வேர்டு அப்படிங்கிறதுனால தனித்தமிழ் இயக்கம்னு ஒன்று நடத்துனாங்க. அந்த தனித்தமிழ் இயக்கம் வந்து பக்தி மார்க்கமா செயல்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தையே வந்து மூடி மறைச்சு ஐயா கருணாநிதி ஆட்சியில் இருந்தபோது அந்த இயக்கத்தையே மறைச்சு எல்லாத்தோட பார்வையிலும் மறைச்சிட்டாரு. அதை தாண்டி தமிழ் மொழிக்கு அவர் செய்ய வேண்டிய பணிகள் எதுவுமே செய்யல. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, இப்போ நீங்க தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கைன்னு சொல்றோம்ல, ஆனா இப்போ ஒன்னா தமிழ் இருக்கணும் இல்லை இங்கிலீஷ் இருக்கணும். இப்போ நீங்க தாலுகா ஆஃபீஸ்னு சொல்றீங்க, அது தாலுக்குங்கிற வேர்டு தமிழும் கிடையாது இங்கிலீஷும் கிடையாது. தாசில்தார்ங்கிற வேர்டு தமிழும் கிடையாது இங்கிலீஷும் கிடையாது. பிடிஓ ஆஃபீஸ்ல முக்கிய சேவைக்கு எம்எஸ்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அதுவும் வந்து சமஸ்கிருத வேர்டு. நீங்க இப்போ சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சுயமோட்டோன்னு ஒன்று இருக்கு. சுயமோட்டோங்கிறது லேட்டின் ஃப்ரேஸ். அதே மாதிரி ஒரு நபரை காண ஹேபியஸ் கார்பஸ் சொல்றோம், இது வந்து லேட்டின், இது இங்கிலீஷ் கிடையாது. ஆனா உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட லேட்டின் ஃப்ரேசஸ் இதெல்லாமே. ஆனா தமிழ் சொல்லா வேறு மொழி சொல்லான்னு தெரியாமையே தாலுக்கு, தாசில்தார், ஹெட் சிராஃப்தார், முக்கிய சேவிகா இதையெல்லாம் இன்றைக்கும் புழக்கத்தில் வச்சிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், பதிவுத்துறையில, காவல்துறையில் ஏகப்பட்ட சம்ஸ்கிருத வேர்டு, பெர்சியன் வேர்ட்ஸ் இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கே அது தெரியாது. தாசில்தார்ங்கிற வேர்டு இங்கிலீஷ் கிடையாது தமிழ் கிடையாதுங்க. இருமொழி கொள்கைன்னு ஒன்னா தமிழ் இருக்கணும் இல்லை இங்கிலீஷ் இருக்கணும். நீங்க ஏன் வேற மொழி பெர்சியன் லாங்குவேஜ்ல இருந்து வந்த வேர்ட்ஸ், ஈரானியன் ரூட்ல இருந்து வந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க. இவங்களுக்கு தமிழ்னாவே என்னன்னு தெரியாது. அதுதான் உண்மை. தமிழ்னாவே என்னன்னு தெரியாம சுயமரியாதைன்னு சொல்றாங்க. சமூக நீதிங்கிற சொல் தமிழ் சொல்லே கிடையாது. சமூக நீதினா என்ன திமுக யாருக்குமே தெரியாது, மீனிங் தெரியாது, அதோட மீனிங்கே தெரியாதுங்க. இதெல்லாம் நம்ம பேசுவோம். நம்ம தொடர்ந்து திமுக ஏன் மக்களை ஏமாற்றி பண்ணிட்டு இருக்கிற அத்தனை விஷயத்தையும் நம்ம அம்பலப்படுத்தணுங்கிறது நான் டீமிஸ்டிஃபிகேஷன் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தேன். இப்போ அதாவது டீமிஸ்டிஃபிகேஷன், நம்ம தவறா புரிஞ்சுட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா பேசி எல்லாருக்கும் புரிய வைக்கணுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டிவே நான் மையம் வச்சு இவ்வளவு வேலைக்கு ஒர்க்கை நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் திமுகவுக்கே தமிழும் தெரியாது, சமூக நீதினா என்னன்னே அவங்களுக்கு தெரியாதுங்க. இது நம்ம தனியாக நம்ம ஒரு அரை மணி நேரம் டிபேட் வச்சு பேசுவோம். நம்ம பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி கிலோர்.